உன் மனதின் கவலையை தீர்க்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கலாம். திருப்பு முனையை உன் வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய சக்தியை கொண்டு வரக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்கலாம். சந்தோஷங்கள் பிறக்கக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்கலாம். நம்பிக்கை மலரலாம். இந்த 4 நிமிடங்களில் என்னுடைய அருள்வாக்கை நீ நம்பிக்கையோடு நல்ல சிந்தனையோடு கேட்பாயானால் உன் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் நீ இப்பொழுது நல்ல செய்தியையும் கேட்பது உறுதி. நீ யாராக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. ஆனால் நம்பிக்கையோடு ஒரு நிமிடம் என்னை நினை என்று என்னுடைய பக்தர்களை, என்னை நாடி வருபவர்களை நான் கூறுகின்றேன். பிரார்த்தனையை எப்பொழுதும் விட்டுவிடாதீர்கள். நாளை விடுவதற்குள் உங்களுக்கு புது சுழற்சி ஆரம்பமாக போகின்றது. அது எதிர்பாராத பக்கம் கொண்ட சுழற்சியாக இருக்கும். தாமதம் போலதான் சில அருள் தோன்றும். ஆனால் வழி நடத்தும் தேவையை நாம் உணரும் பொழுதுதான் நம் முன்னால் எப்பொழுதும் அந்த அருள் ஒளியாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. நம்மால் பொறுத்து கொள்ள முடியாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இனிமேல் அனுபவிக்கவே கூடாது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை கவலைகளையும் நாம் சந்திக்கின்றோம். அந்த சமயம் நம் நெஞ்சை உயர செய்வது, நிமிர செய்வது பாபாவினுடைய வாக்காக தான் இருக்கும். ஒரு சில நேரம் ஒரு சில தகவல் கிடைக்கும். அது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கும். ஆனால் பாபா இதை தவறாமல் அனுப்புவேன். அந்த புரட்டி போடக்கூடிய விஷயம் உன் கஷ்டங்களை புரட்டி போடக்கூடியது, உன்னுடைய கவலைகளை நாசமாக்கக்கூடியது. நம்பிக்கையின் வேர்கள் உன் நெஞ்சத்தில் இருக்கின்றது. உன்னுடைய ஆசைகள் எப்படி நிறைவேறாமல் போகும்? இன்று நீ மனதை கட்டி அணைக்க வேண்டும். பாபாவின் புகழ் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த பாசத்தின் மூலம் இன்று நீ விதைக்கின்ற இந்த நம்பிக்கையின் விதைதான் நாளை உன் வாழ்க்கையில் மலர்ச்சியாக முளைக்கும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம் இப்பொழுது. பரிதாபமான வாழ்க்கையிலிருந்து ஒரு புது பாதையை உருவாக்கலாம். என்னுடைய ஆசீர்வாதத்தால் நாளை விடுவதற்குள் இது வெறும் கால கட்டமைப்பு அல்ல, தீர்மானமான நேரம். நீ கேட்டுக்கொண்டது நிஜமாகவே உனக்கு நான் தந்தனுப்ப போகின்றேன். நீ ஒரு இடத்தில் தனியாக இருக்கலாம், ஆனால் பாபா உன்னுடன் தான் இருப்பேன். நான் சொல்லும் இந்த ஒரு வார்த்தை உனக்கு துணையாக இருக்கின்றது. காத்திரு, நான் செய்கின்றேன். நீ நிம்மதியாக இரு. உனக்கு நாளை விடுவதற்குள் அனைத்தும் கிடைக்கும். நீ மனதில் எண்ணியதை யாருக்கும் சொல்லாமல் வைத்திரு. பாபா உன்னுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ப பதிலை அனுப்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கின்ற திறவுகோலாக, சந்தோஷங்களாக என்னுடைய அருள் செயல்பட்டு விளங்கும். சில நேரம் சோதனைகள் கடுமையாக நீ அனுபவித்திருக்கலாம். ஆனால் அந்த நிமிடம் அந்த சோதனையை தீர்க்கக்கூடிய தீர்வையும் நான் தான் உனக்கு சொல்லி இருப்பேன். எனக்கு ஏன் இந்த நம்பிக்கை இல்லை என்று ஒரு பொழுதும் நீ மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்காதே. உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கை அதிகமாக தான் இருக்கின்றது. அதனால் தான் நல்ல செய்தியை மனம் குளிர, செவி குளிர நாளை நீ கேட்கப் போகின்றாய். இது உனக்கான ஆவணமாக இருக்கும். பாபா உன்னிடம் அனுப்பக்கூடிய இந்த செய்தி உன் வாழ்விற்கான அடையாளமாக மாறும். கண்ணீரை துடைக்கக்கூடிய கருணை கொண்ட தகவலாக இது இருக்கும். நாளை விடிவதற்குள் உன் அழகான வாழ்க்கை அருள் மழையால் நிரம்பி வழியும். இந்த செய்தியை இப்பொழுது நீ கேட்கும் நேரம் நீ நிம்மதியோடு பாபாவை நோக்கி சொல்வாய். நீங்க சத்தியமா இருக்கீங்க பாபா, உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தருணம் இதுதான் என்று மகிழ்ச்சியாக நீ நன்றி சொல்வாய். நான் ஒவ்வொரு ஆசைக்கும் விருப்பத்திற்கும் பதில் தருகின்றேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் புன்னகையாக விடியற் காலையில் மலர்ந்துவிடும். நல்லதொரு செய்தியை கேட்ட சந்தோஷத்தோடு இந்த பாபாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய தினமாக நாளைய விடியல் உனக்கு நிச்சயமாக இருக்கும். நல்லது நடக்கும்.